எக்ஸாம் பாயிண்டிற்கு வரவேற்கிறேன். உண்ணாவிரதமிருந்து உயிரிழந்த 3 முக்கியமான ஆளுமைகளை பத்தி பார்க்க போறோம். முதல் நபர் ஜதின் தாஸ் என்று அழைக்கப்படுகிற ஜதீந்திரநாத் தாஸ். ஜூலை 13, 1929 முதல் செப்டம்பர் 13, 1929 வரை லாகூர் சிறையில் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். எதுக்கு உண்ணாவிரதம்னு கேட்டோம்னா, அந்த காலத்துல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த அரசியல் கைதிகளை உரிய மரியாதையோடு நடத்தணும்னு சொல்லிட்டு கோரிக்கையில எடுத்திருப்பாரு. அங்க இருந்த சாதாரண கைதிகள் போலவே அரசியல் கைதிகளையும், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்த கைதிகளையும் அங்க ரொம்ப தரக்குறைவாக நடத்தியிருப்பாங்க. அவர்களுக்கு அழுகிய வீணா போன சோறை கொடுக்கறது, கிழிந்த ஆடைகளை கொடுக்கறது, உரிய மரியாதை இல்லாமல் நடத்துறது, இது போன்ற துன்பங்கள் நடந்துச்சு. அதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தார் ஜதின் தாஸ். மொத்தம் 63 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். தெலுங்கு பேசும் மக்களுக்கான தனி மாநிலமாக ஆந்திராவை உருவாக்குவதற்கு உண்ணாவிரதமிருந்து உயிரிழந்தவர் பொட்டி ஸ்ரீராமுலு நமக்கு தெரியும். அக்டோபர் 19, 1952 இருந்து டிசம்பர் 15, 1952 வரை உண்ணாவிரதம் இருந்தார். மொத்தம் 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். இவருடைய இறப்பிற்கு பிறகு அக்டோபர் 1, 1953 ஆண்டில் தனி ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. அப்போது அதன் தலைநகரம் கர்னூல். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற ஆளுமை தியாகி சங்கரலிங்கனார். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க கோரிய உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்தார். ஜூலை 27, 1956 இருந்து அக்டோபர் 13, 1956 வரை மொத்தம் 79 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தார். சுதந்திர போராட்ட காலத்துல பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்த 3 பேரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இது இல்லாம மற்ற யாரும் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தகவலை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.